ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி பெருமாளை சாயந்தரம் கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் சேவிச்சுட்டு வரலாம். காலையில் டிக்கெட் வாங்கிட்டு திருமலாவில் டெய்லி ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கொடுக்குறாங்க. இந்த டிக்கெட்டை காலையில் வாங்குகிறோன்னா சாயந்தரமே கிட்ட போய் பெருமாளை பார்த்துட்டு வரலாம். ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 10,500 ரூபாய். 10,000 ரூபா நம்ம ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷனாக கொடுக்குறோம். அந்த டொனேஷன் அமௌண்ட்டை டிடிடி இந்து கோயில்களோட புனரமைப்புக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி நம்ம 10,000 ரூபாய் ஒருத்தருக்கு டொனேஷன் பே பண்ணுறப்போ ஒரு 500 ரூபாய் தரிசன டிக்கெட் எடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. ஸோ மொத்தம் 10,500 ரூபாய். இந்த டொனேஷன் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பே பண்ணணுமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில். ஆமாம், இப்போ நான் போனேன்னா நான் 10,500 ரூபா பே பண்ணணும் டொனேஷனோட தரிசன டிக்கெட். என் ஹஸ்பண்ட் போனோன்னா அவங்க 10,500 ரூபா பே பண்ணணும் டொனேஷன் ப்ளஸ் தரிசன டிக்கெட். அந்த மாதிரி ஒருத்தருக்கு 10,500 ரூபாய். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டிக்கெட் எடுக்கணுங்கிறது இல்லை. ஸ்கூல் போகிற குழந்தையா இருந்தால் தரிசனத்துக்கு போகிறப்போ ஆதார் வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும். டெய்லி திருமலாவில் 800 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. ஏர்போர்ட் திருப்பதியில் 200 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. திருப்பதி ஏர்போர்ட்டில் கொடுக்கறது ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் போர்டிங் பாஸ்லாம் கொடுத்து நம்ம வாங்கிக்கணும். திருமலாவில் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா ஆதார் காமிச்சு வாங்கிக்கலாம். இப்போ இந்த டிக்கெட் வாங்குறதுல லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். 10,500 ரூபாய் ஓகே. ஆன்லைனில் எந்த டிக்கெட்டும் புக் பண்ணலை, நினச்ச நல்ல திருப்பதி பெருமாளை கிட்ட போய் சேவிச்சிட்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த டிக்கெட் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அக்காமடேஷன் கூட அவைலபிலிட்டி பொறுத்து கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஜேஇஓ ஆஃபீஸ் திருமலாவில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது அன்னமய பவன் கிட்ட ஸ்ரீவாணி பவன் சொல்லிட்டு புது கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. 10 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்போம் அப்படின்னாங்க. பட் பக்தர்கள்லாம் அதுக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னென்னா, க்யூவில் 800 டிவோட்டிஸ் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க. 801வது பக்தர் வந்தால் டிக்கெட் இல்லைன்னு அப்போவே சொல்லிடுறாங்க. ஸோ 800 பேர் நம்ம க்யூவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு நம்பர் கொடுத்து அவங்களுக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க. காலையில் 5 மணிக்கு வாங்க போனாங்க. அப்போவே பக்தர்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம க்யூவில் இருக்கும்போது ஒரு நம்பர் கொடுத்து நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஸ்ரீவாணி பவன் உள்ளே போகிறப்போ ஒரு 3 கேலரி மாதிரி வச்சுருக்காங்களாம். ஒரு கேலரியில் ஒரு 40-50 பேர் உட்கார்ற மாதிரி. ஒரு கேலரியில் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டோம்னா அடுத்த கேலரியில் இருக்கிறவங்க முன்னாடி போவாங்க. அந்த மாதிரி உட்காரத்துக்கு சேர், ஃபேன் ஃபெசிலிட்டியோட காலையில் டைமில் தான் இந்த டிக்கெட் கொடுக்கறதுனால பால் பொங்கல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னாங்க. ஸோ மெயினாக என்னென்னா, காலையில் 5 மணிக்கு போலலாம் பக்தர்கள் நிற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படி நிற்கிற பக்தர்களுக்கு நம்பர் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. 800 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே வர பக்தர்களுக்கு அப்போவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம நம்பர் கிடச்சதுக்கப்புறம் நம்பர் வைஸ் கூப்பிடுவாங்க நம்மளை. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ளே போய் டிக்கெட் எடுத்துக்கலாம். யூபிஐயில் பே பண்ணி தான் அந்த டிக்கெட் அவங்க எடுத்தாங்க. ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான், கேஷ் ட்ரான்சாக்ஷன் கிடையாது. நம்மளை ஃபோட்டோ எடுத்து டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க பிங்க் கலரில். அண்டு அவசியம் நம்ம போகிறப்போ ஆதாரோட ஜெராக்ஸ் காப்பி 2 வச்சுக்கோங்க. அங்கேயும் கடை இருக்குது, எடுத்துக்கலாம். இருந்தாலும் அங்கே போய் நமக்கு அலைச்சலாக இருக்கும். போகும்போதே வீட்டிலேருந்து ஆதாரோட ஜெராக்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. க்யூவில் வெயிட் பண்ணுறோம், அதுவும் 5 மணிக்கெல்லாம் நிற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ நிற்கிறப்போ நம்பர் கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு கவுண்டர் உள்ளே போகிறப்போ நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். ஆன்லைன் பேமெண்ட் தான், கார்டு பேமெண்ட் யூபிஐ யூஸ் இருக்குது. அக்காமடேஷன் வேணும்னா அவைலபிலிட்டி இருந்தால் கொடுப்பாங்க. 1000 ருபீஸ் ரூம் அலாட் பண்ணுறாங்க. MBC 34 போய் வாங்கிக்கலாம். சில டைம் CROவில் கூட போய் வாங்கிக்க சொல்கிறாங்க. ஸோ அதை அப்போ செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு ஆதார் ஜெராக்ஸ் காப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரூம் வேணும் அப்படின்னா. அந்த மாதிரி காலையில் இப்போ டிக்கெட் வாங்கிட்டோம் அப்படின்னா சாயந்தரம் 4:30 மணி போல் ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்கெல்லாம் ATC சர்க்கிளுக்கு போவோம்ல, அங்கே தான் இதோட ரிப்போர்ட்டிங் பாயிண்ட்டும். அதில் ஜாயின் பண்ணி சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வரத்துக்கு 1 மணி நேரம் ஆச்சு அப்படின்னாங்க. கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு 1/4 மணி நேரம் போல் உட்கார வச்சாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா கொடிமரத்தை தொட்டு சேவிச்சுட்டு பெருமாளை கிட்ட போய் தரிசனம் செய்துட்டு வர்றப்போ ஒரு வாழைப்பழம் தங்கச்சடாரி சாதிச்சாங்க. மற்ற சன்னதிகளும் தரிசனம் செய்துட்டு வர்றதுக்கு 1 ஹவர் ஆச்சு அப்படின்னாங்க. காலையில் நம்ம டிக்கெட் எடுக்கிறோன்னா சாயந்தரமே பெருமாளை கிட்ட போய் சேவிக்கலாம். அப்படி நம்ம டிக்கெட் வாங்க போகிறோங்கிற ஐடியாவில் இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் 5 மணிக்கெல்லாம் இருந்துட்டோம் அப்படின்னா ஷியோராக டிக்கெட் கிடைக்கும்.
இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் 6 மணிக்கு போனோம், தீந்துருச்சு அப்படின்ட்டாங்கன்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம் அப்படின்னாங்க. ஸோ ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் எடுக்கிறதோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இது தான். அமௌண்ட் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் திருமலாக்கு காலையில் ரீச் ஆகி டிக்கெட் எடுத்துகிட்டு சாயந்தரம் பெருமாளை கிட்ட தரிசனம் செய்துட்டு வரலாம். அந்த மலை பாதை ஏறுறது காலையில் 3 மணி போல் தான் அலோவ் பண்ணுவாங்க. 12 to 3 அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா கீழ் திருப்பதியில் ஸ்டே பண்ணியிருக்கிறீங்க, 3 மணி போல் காட் ரோடு ஓப்பன் பண்ணோன்னே மலைக்கு ரீச் ஆகி இந்த டிக்கெட் வாங்கணுங்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஜேஓ ஆஃபீஸ் கிடையாது, அன்னமய பவன் கிட்ட ஸ்ரீவாணி பவன் இருக்குது. அங்கே போய் இந்த டிக்கெட் நம்ம காலையில் வாங்கிட்டு சாயந்தரம் பெருமாளை கிட்ட பார்த்துட்டு வரலாம். நீங்கள் ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனில் சுவாமி தர்ஷனம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக நம்ம எதுவும் டிக்கெட் எடுக்கலைன்னா கிட்ட போய் சேவிக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இதே டிக்கெட் ஆன்லைன்லேயும் கொடுக்குறாங்க. 3 மாதத்துக்கு முன்னாடியே புக்கிங் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஒரு நாளைக்கு 500 டிக்கெட்ஸ் போல் கொடுக்குறாங்க. ஆன்லைனில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம வீட்டிலே ரிலாக்ஸ்டாக டொனேஷன் பே பண்ணிவிட்டு தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாம். ஒருவேளை தரிசன டிக்கெட் புக் பண்ண அன்னைக்கு நம்மளால் போக முடியல அப்படின்னா அந்த டிக்கெட்டை ஒரே ஒரு தடவை ரீஷெட்யூல் செய்துக்கலாம் 1 இயர்க்குள்ளார. ஆஃப்லைனில் எடுக்கிற டிக்கெட்டுக்கு ரீஷெட்யூல் ஆப்ஷன் கிடையாது. பட் ஆன்லைனில் நம்ம புக் பண்ணுறப்போ ரீஷெட்யூல் ஆப்ஷன் உண்டு. ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேயே 9 பேருக்கு அட் அ டைம் நம்ம டொனேஷன் பே பண்ணி அதற்குண்டான தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் எப்படி புக் பண்ணணுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தரிசனத்தோட எக்ஸ்பீரியன்ஸ். டிப்பில் கிடைக்கவே மாட்டேங்குதுங்கிறவங்க கூட மந்த்லி கொஞ்சம் அமௌண்ட் நம்ம சேர்த்து வச்சா கூட ஒரு வருஷத்தில் நம்ம சேர்த்து இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு கிட்ட போய் தரிசனம் செய்துட்டு வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தினமும் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் இன்ஸ்டண்ட்டாக எடுக்கணுங்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். தேங்க்யூ.